அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, அன்புக்குரியவர்களே, ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாடுகளை எப்படி நாம் செய்ய வேண்டும் என்பதை சிறுக சிறுக ஒவ்வொரு கட்டங்கட்டமாக உங்களுக்கு தொடராக நான் தொகுத்து வழங்கி வருகின்றேன். பிறை 8 மினால, பிறை 9 அரஃபால, பிறை 10 இரவு முஸ்தலிஃபால, பிறை 10 காலையில் 4 கடமை. அந்த 4ல் 3 நாங்கள் செஞ்சுருவோம். அப்போ 4ல் 2 செஞ்சிட்டாலே இந்த இஹ்ராமை கழட்டிடலாம் என்ற செய்திகளை எல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு நாங்கள் பார்த்துருந்தோம். அப்போ மினால அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்து வளமையான அமல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். பிறை 11 ஐயாமு தர்ஷீக், பிறை 11, பிறை 12, பிறை 13. அதாவது அப்போ பிறை 11 அன்றைக்கு என்ன அமல் இருக்குன்னு சொன்னால், மினால இருந்துக்கிட்டு வளமையான அமலை செஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும்னு சொன்னால், சூரியன் சாய்ந்ததற்கு பிறகு நல்லா கவனிங்க, பிறை 10 அன்றைக்கு சூரியன் உச்சிக்கு வாரத்துக்கு முன்னால் இப்போ கல் எறியணும். அதான் சுண்ணா. சில நேரம் எரிய கிடைக்கல, பின்னுக்கு தான் போய் எரிஞ்சோம், அது லா ஹரஜ் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அது குற்றம் இல்லைன்றாங்க. ஆனால் சிறப்பு சுண்ணா பிறை 10 அன்றைக்கு, அதாவது சூரியன் உச்சிக்கு வாரத்துக்கு முன்னால் கல் எறிஞ்சிடணும். ஆனால் பிறை 11க்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், சூரியன் உச்சிலிருந்து சாஞ்சதுக்கு பிறகு, அதாவது லோகர் நேரம், மௌலவி உங்களுக்கு வழிகாட்டுவார், நீங்கள் விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. சூரியன் உச்சிலிருந்து அப்படியே சாயுது, அப்போ லோகர் நேரம் வந்துருச்சு. அந்த நேரத்தை என்ன செய்து கல் எறிய போகிறது. சில நேரம் உங்களுக்கு அறிவுறுத்தல் வரும், கடுமையான வெயில், இந்த நேரத்தில் போக இயலாது அப்படின்னு உங்களுக்கு அரசாங்கம் அறிவிக்கிறாங்கன்னா அந்த நேரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி கொள்ளுங்கள். அந்த நேரத்தை நீங்கள் பின்பற்றி கொள்ளுங்கள். மொழி உங்களுக்கு அந்த முஅல்லிம் பொறுப்புதாரிகள் உங்களுக்கு அதை நினைவுபடுத்துவாங்க. இல்லை நான் போத்தான் செய்வேன் அப்படி இப்படி நீங்கள் அடம்பிடிக்காதீங்க. கொஞ்சம் பிறை 12 வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அப்போ பிறை 11ல் மினால இருந்து வளமையான அமல்களை செய்கிறதோட கல்லெறிந்து தான் முக்கியமான அமல் இருக்குது. அந்த கடமையை செய்யணும். அப்போ பிறை 11க்கு எப்போ போகணும், எப்போ ஆரம்பமாகுது, அதாவது சூரியன் சாய்ந்ததிலிருந்து சூரியன் மறைகின்ற வரை மொழி உங்களுக்கு வழிகாட்டுவார். அன்றைக்கு பிறை 11 அன்றைக்கு 3 ஜமராவுக்கும் கல் எறியணும். 10 அன்றைக்கு பெரிய ஜமரத்துல் குப்ரா பெருசு மட்டும்தான் கல் எறிகிறது. மற்ற ஜமரத்து சுகுரா, ஜமரத்து உஸ்தா, சின்ன ஜம்ரா, பெரிய ஜம்ராவுக்கு கல் எறிகிறது கிடையாது, சரியா? ஆனால் பிறை 11 அன்றைக்கு 3க்கும் கல் எறியணும். அந்த கல்லெறி சிஸ்டம் அதை நல்லா விளங்கி கொள்ளணும். 3க்கு கல் எறிய 21 கல் தேவை. 3க்கு கல் எறின்னு சொன்னால் 21 கல் தேவை. 7 7 7 21 கல் தேவை. அதை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அப்படி எடுத்துகிட்டு போகிற நேரத்தில் முதலாவது சின்ன ஜம்ராவுக்கு என்ன செய்றீங்க, சுகுராவுக்கு சின்ன ஜம்ராவுக்கு கல் எறிகிறீங்க. ஒவ்வொரு கல் எறியும் போது அதே ஸ்டைல், அதே தான் மெத்தட் தான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்னு எறிகிறீங்க. எரிஞ்சிட்டு அப்படியே கஅபா பார்த்து கொஞ்சம் நேரம் துவா கேட்கணும். நபியவங்க அப்படி கேட்டிருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. முதலாவது ஜம்ரா சின்ன ஜம்ராவை கல் எறிஞ்சிட்டு அப்படியே என்ன செய்யுங்க, கஅபா பக்கம் அப்படியே கொஞ்சம் எல்லாம் துவா கேட்பாங்க. யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல், நெருக்கடி இல்லாமல் கொஞ்சம் நேரம் துவா கேளுங்க. அதுக்கு பிறகு 2வது ஜம்ரா உஸ்தா, நடு ஜம்ரா, அதில் போய் 7 கல் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்னு சொல்லி எறிகிறீங்க. எரிஞ்சிட்டு அப்படியே கஅபா பார்த்து கொஞ்சம் நேரம் துவா கேட்குறீங்க. 3வது என்ன செய்றீங்க, 3வது பெரிய ஜம்ராவுக்கு கல் எறிகிறீங்க. எரிஞ்சிட்டு நிற்கிறது இல்லை, துவா கேட்கறது இல்லை, அப்படியே வெளியே வந்துடணும். நல்லா விளங்கி கொள்ளுங்க. அப்போ பிறை 11 அன்றைக்கு சூரியன் உச்சியிலேருந்து சாய்ஞ்சத உடனே 3 ஜம்ராவுக்கும் கல் எறிய போகணும். உள்ளத்தில் பதிச்சுக்கொள்ளுங்க. முதலாவது ஜம்ராவுக்கு கல் எறிஞ்சிட்டு கொஞ்சம் கஅபா பார்த்து துவா கேட்கணும். 2வது ஜம்ராவுக்கு கல் எறிஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் கஅபா பார்த்து துவா கேட்கணும். 3வது ஜம்ராவுக்கு கல் எறிஞ்சிட்டு அப்படியே துவா கேட்காம வெளியே வந்துடணும். இப்படித்தான் நபி அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அப்படியே வந்துடணும். அவ்வளோதான் அமல். 11 அன்றைக்கு அமல் முடிஞ்சு. மற்ற மினாவில் வளமையாக குர்ஆன் ஓதுறதுக்கு செய்கிறது, நல்ல விஷயங்களை பேசிக்கொள்வது, அந்தந்த நேரத்தை தொழுது கொள்வது, அவ்வளோதான். இப்போ பிறை 11 முடிஞ்சு. இப்போ பிறை 12 அதே தான். பிறை 11 என்ன செஞ்சீங்களோ அதே தான் பிறை 12. பிறை 11 என்ன செஞ்சீங்களோ அதே தான் பிறை 12லையும். சூரியன் உச்சி சாய்ஞ்சதுக்கு பிறகு 3 ஜம்ரா கல் எறிகிறீங்க. முதலாவது 2வது ஜம்ரா கல் எறிஞ்சிட்டு துவா கேட்குறீங்க. 3வது என்ன செய்றீங்க, 3வது அதாவது ஜம்ராவை கல் எறிஞ்சிட்டு அப்படியே வெளியே வந்துடணும். பிறை 11ம் பிறை 12ம் அதே தான். அப்போ கல் எறிஞ்சிட்டு அசருக்கு பிறகு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், பிறை 12 அன்றைக்கு உங்களுக்கு அவசர தேவையுடையவர்கள் போகிறேன்னு சொன்னால் போகலாம். பிறை 12 அன்றைக்கு போகிறேன்னா போகலாம். ஏன்னா பிறை 13 வரைக்கும் ஹஜ் இருக்குது. பிறை 13 வரைக்கும் மினால தங்கலாம். இது நபி எங்கே வழிகாட்டியிருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அவசர தேவையுடையவர்கள் நீங்கள் போகிறேன்டா பிறை 12க்கு 3 ஜம்ரா கல்லெறிஞ்சிட்டு அசருக்கு பிறகு என்ன செய்யலாம், நீங்கள் போயிடலாம்
அப்போ மாரிபுக்கு முன்னே அசருக்கு பின்ன மாரிபுக்கு முன்னே அப்படியே வெளியேறி போயிடணும். உங்கள் மூளை வழிகாட்டுவார் அப்படி போகிறண்டால். அப்படி இல்லை நீங்கள் தங்குறண்டாலும் தங்கி பிறை 13 அன்றைக்கு நீங்கள் தங்குறீங்கன்றால் அதே போல் தான் 3 ஜமரா கல்லெறிஞ்சிட்டு அசரு பிறகு அப்படியே போயிடணும். பிறை 13 தங்குறதாக இருந்தால். அப்போ அதையும் ஒரு ஆளுக்கு பிறை 12 போயிடுவாங்க. ஏன்னா குளிக்கிற பிரச்சனை இருக்குது, டாய்லெட் பிரச்சனை இருக்குது, தங்குற பிரச்சனை இருக்குது. உண்மையிலேயே கஷ்டம்தான். எவ்வளோ தான் கொஞ்சம் சொகுசாக இருந்தாலும் சிரமம்தான். அப்போ எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா நாங்கள் போவோமே அப்படின்வாங்க. சிலர் தங்குவாங்க பிறை 13க்கு. அதுவும் மார்க்கத்தில் இஸ்லாம் நபியவங்க அனுமதிச்சிருக்கிறாங்க, நபியவங்க தங்கியிருக்கிறாங்க. அப்போ பிறை 13க்கு தங்குறண்டால் சூரியன் உச்சி சாஞ்சதுக்கு பிறகு பகல் லுகர் நேரம் வந்ததிலிருந்து சூரியன் மறைறதுக்கு 3 ஜமரா கல்லெறிஞ்சிட்டு அசரு பிறகு சூரியன் மறைறதுக்கு இடையில் அப்படியே என்ன செஞ்சோம் ரூமுக்கு ஹோட்டலுக்கு வந்துடணும். இதோட ஹஜ்ஜுடைய அதிகமான பகுதி முடிஞ்சு கடைசியாக இருக்குது. நாங்கள் நாட்டுக்கு வாரத்துக்கு முன்னால் சில ஆளுக்கு மதினாவுக்கு போவாங்க, சில ஆளுக்கு நாட்டுக்கு வருவாங்க. அது வாரத்துக்கு முன்னால் தவாஃப் இருக்குது. தவாஃபுல் விதா, தவாஃப் மட்டும் இருக்குது. அதாவது பிரியாவிடை தவாஃப், பிரியாவிடை தவாஃப். அந்த 7 சுற்றிட்டு அப்படியே நான் நாட்டுக்கு போகிறேன், ஊருக்கு போகிறேன், இல்லை மதினாவுக்கு போகிறேன் அப்படின்னு நினைச்ச ஒரு பிரியாவிடை தவாஃப். அதில் இன்னொன்று கவனிச்சுக்கொள்ளுங்க, தவாஃபுல் இஃபாலா. நான் பிறை 10 அன்றைக்கு சொன்னேன். தவாஃபுல் இஃபாலா வந்து தவாஃபும் செய்யணும், சையும் இருக்குது. அது 2 மட்டும் தான் இருக்குது தவாஃபுல் இஃபாலாவுக்கு. பிறை 10 அன்றைக்கு சில ஆளுக்கு என்ன செய்வாங்க, நாங்கள் ஹோட்டலில் வந்து பிறகு செஞ்சுக்கொள்ளும் செய்வாங்க, அதுக்கு அனுமதி இருக்குது. 10 அன்றைக்கு செய்யாமல் தவாஃபுல் இஃபாலா வந்து என்ன செய்வாங்கன்னா 10 அன்றைக்கு வந்து அதாவது ரூமு ஹோட்டலில் வந்ததுக்கு பிறகு பிறை 12க்கு பிறகு ஹோட்டலில் வந்து என்ன செய்வாங்க எல்லோரும் போய் செய்வாங்க, அதுக்கும் அனுமதி இருக்குது. ஆனால் சிறப்பு வந்து 10 அன்றைக்கு செய்கிறது. சுன்னா வந்து 10 அன்றைக்கு நபி அங்கே வழிகாட்டிக்கிறாங்க. இப்போ தவாஃபுல் இஃபாலா பொறுத்தவர் வந்து 7 முறை சுற்றுறது சை, அது 2ம் இருக்குது. தவாஃபுல் விதா அல்லது வதாண்டுவாங்க பிரியாவுடைய தவாஃப், அது வந்து தவாஃப் மட்டும்தான் இருக்குது. 7 சுற்றிட்டு அப்படியே போயிடுறது. அதோட ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாடுகள் முடியுது. இது அல்லாமல் நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குது, என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது. இந்த வழிகாட்டில் வந்து உங்களோட வரக்கூடிய மௌலவி என்ன செய்வார், அழகான முறையில் வழிகாட்டுவாங்க. அதையெல்லாம் நடைமுறைப்படுத்தி பூர்ணமான அல்லாஹ் இந்த ஹஜ்ஜிக்காக வேண்டி அன்று பிறந்த பாலகன் சொர்க்கத்தை நான் பகரமாக தாரேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படி அதை பெறக்கூடிய பாக்கியத்தால் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.